அம்மே நாராயணி, தேவி நாராயணி. எல்லாருக்கும் நமஸ்காரம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தேவி நாராயணியத்தில் 16வது தசகம் ஸ்லோகம் 7 - 12 வரை ஸ்லோகமும் அதற்கான விளக்கமும் பார்க்க போகிறோம். இப்போது 7வது ஸ்லோகம். ஏகத்ர புத்ரீ ச சுதர்ஷனச்ச யுதாஜிதன்யத்ர பலி சகோபஹ தன்மத்யகோ மம்க்ஷு நிருபப் சுபாஹூர் பத்தாஞ்சலி பிராக நிருபான் வினம்ரஹ. இப்போது இந்த 7வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. அந்த சபையில் பெரிய வாக்குவாதம் நடக்கிறது. சசிகலா சுதர்ஷனை விரும்புகிறா, யுதாஜித் கத்துறான். ஸோ பெரிய எல்லாரோட கோபத்துக்கும் ஆளாகணுமே அப்படிங்கிறதுனால தர்ம சங்கடத்தில் இருக்கான் சுபாஹு. அதனால் கை கூப்பிண்டு எல்லா அரசர்கள்ட்டையும் வேகமாக போகிறான். ஏன்னா சுதர்சனன் பலத்தை பிரயோகித்து அந்த கல்யாண பொண்ணை கடத்திண்டு போகிற ஸ்டேஜில் அவன் வரல. அவன் எந்த தப்புமே பண்ணலை. அப்படி இருக்கும் பொழுது அவனோட போய் நம்ம சண்டை போடுறது நன்னா இருக்காது. அப்படிங்கிறதுனால இப்போ இவன் தர்ம சங்கடத்தில் இருக்கான் சுபாஹு. ஸோ கை கூப்பிண்டு எல்லா அரசர்கள்ட்டையும் போய் அவன் வினயத்தோட கேட்கறதுக்காக போகிறான். ஏன்னா யுதாஜித்துக்கும் அவனுக்கு பயமாக இருக்குது. யுதாஜித் பயங்கர கோபத்தில் இருக்கான். அவனோட கொடுமைக்கும் சுதர்சனன் ஆளாயிடுவானோங்கிற பயமும் சுபாஹுக்கு இருக்குது. ஸோ இந்த தர்ம சங்கடத்தை தவிர்க்கிறதுக்காக கை கூப்பிண்டு அரசர்கள்ட்ட போகிறான். இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போது 8வது ஸ்லோகம். நிருபா வச்சோ மே ஸ்ருணுதேஹ பாலா நாயாதி புத்ரி மம மண்டபேத்ர தத் க்ஷம்யதாம் ஸ்வோத்ர ஞாம்யஹம் தாம் யாதாத்யவோ விஸ்ரம மந்திராணி. இப்போ இந்த 8வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. சுபாஹு கை கூப்பிண்டு அரசர்களை பார்த்து இப்படி சொல்கிறான். ஹே நிருபாஹா மே வச்ச ஸ்ருணுத, அரசர்களே கேளுங்கோ. பாலா மம்ம புத்ரி, என்னோட பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு, சிறுமி. இஹ அத்திர மண்டபே ந ஆயாத்தி, அவள் மண்டபத்துக்கு வரத்துக்கே மாட்டேங்கிறா. தத் க்ஷம்யதாம், அதை நீங்கள் பொறுக்கணும். ஸ்வ அத்திர அகம், நான் நாளை இங்கு தாம் நயாமி, அவளை நான் கூட்டிண்டு வரேன். அது வரைக்கும் நீங்கள்லாம் விஸ்ராம மந்திராணி, அதாவது ஓய்வு விடுதிகளில் அவள் இடத்துல இவள் ஒதுக்கி கொடுத்துருப்பா இல்லையா வந்த அரசர்களுக்கெல்லாம், அந்த இடத்துல போய் நீங்களாம் ஓய்வு எடுத்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லி அவளெல்லாம் அனுப்புறதுக்கு அவன் பார்க்குறான். இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போ 9வது ஸ்லோகம். கதேஷு சர்வேஷு சுதர்ஷனஸ்து த்வாம் சம்ஸ்மரன் மாத்ருஹிதானுசாரி சுபாஹுனா தன்னிஷிதேன தத்தாம் வதும் யதா வித்யுதுவாஹ தேவி. இப்போ இந்த 9வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. எப்படி சுபாஹு அவளெல்லாம் நைஸாக பேசி அவளெல்லாம் கெஸ்ட் ஹவுஸ்க்கு அனுப்பிச்சுட்டான்னு பார்த்தோம். ஏன்னா அப்போதைக்கு எந்த அசம்பாவிதமும் நடக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் அவளெல்லாம் அனுப்பிச்சிட்டான். ஆனால் அடுத்த நாளைக்கும் கல்யாணம் அவளோட ஆக போகிறது இல்லைங்கிறது தெரியும் சுபாஹுக்கு நன்னா. சுதர்சனனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சசிகலா நினச்சிட்டு இருக்கிறதுனால இரவோடு இரவாக சுதர்சனனை அரண்மனைக்கு அழைச்சி அங்கே சசிகலாவை கல்யாணம் பண்ணி வச்சுடுறார் சுபாஹு அம்பாளோட ஆணைக்கு ஏற்ப. துவாம் சம்ஸ்மரன், அவன் அம்பாளை தியானிச்சுண்டே யார் சுதர்சனன் யதாவிதி உதுவாக அப்படின்னா என்ன அர்த்தம், முறைப்படி திருமணம் செய்து கொண்டான். தன் நிஷி அப்படின்னா அந்த இரவிலேயே அம்பாளை வேண்டிண்டு அவன் தன்னோட அம்மாவோட ஆசைக்கு ஏற்ப அவன் அவளை கல்யாணம் பண்ணிடுறான். இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போது 10வது ஸ்லோகம். பிராத்தர் யுதாஜித் பிரபலோ விவாஹ வார்த்தாம் நிஷம்யாத் தருஷா சசைன்யஹ
சுதர்ஷனம் மாத்ருவது சமேதம் யாத்ரோன்முகம் பீமரவோ ருரோத. இப்போ இந்த 10வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. காலம்பரை தெரிஞ்சு போய்டுறது, இவாளுக்கு கல்யாணம் ஆகிடுது ராத்திரியோட ராத்திரியானு யுதாஜித்க்கு. அவன் சும்மா இருப்பானா? பிரபலனான யுதாஜித் பிராத்த விவாக வார்த்தாம், காலையில் திருமண செய்தியை கேட்டு, பிராத்தகான என்ன அர்த்தம்? காலம்பரை. நிஷம்ய கேள்விப்பட்டு, ஆத்தருஷா அதிகோபத்துடன், மாத்ருவது சமேதம் தாயுடனும் புது மனைவியுடனும், யாத்ரோன் முகம் சுதர்ஷனம் யாத்திரைக்கு கிளம்பின்னு இருக்கான் இல்லையா, அவன் வீட்டுக்கு கிளம்பின்னு இருக்கான் இல்லையா, அவனை சசைன்யகி சேனைகளோட சுற்றி வளைச்சு பயங்கரமாக சத்தம் போட்டுண்டு தடை செய்கிறான் அவனை. அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். இப்போது 11வது ஸ்லோகம். ததோ ரணே கோரதரே சுபாஹு க்ளீம் க்ளீம் இதிஷாணி சமுச்சசார தத்ராவிராசிஹி சமராங்கணே த்வம் சிம்மாதிரூடா ஸ்வஜானார்த்தி ஹந்த்ரி. இப்போ இந்த ஆச்சரியமான 11வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. நம்ம அம்பாளை கூப்பிட்டோன்னா, மனசார கூப்பிட்டோன்னா கண்டிப்பாக அவங்க வந்துருவா அப்படிங்கிறத தான் பட்டத்திரி இந்த கதை மூலமாக நமக்கு சொல்கிறார். அங்கே பயங்கரமான சண்டை நடக்கிறது இல்லையா, தத்தரணை கோரதரே. அப்போ சுபாஹு எப்படி கூப்பிடுறாரு பாருங்கோ. ஹே ஈஷானி க்ளீம் க்ளீம் இதி சமுச்சசார. அம்பாளை க்ளீம் க்ளீம்னு கூப்பிட்டு, ஹே தேவி ஈஷானின்னு கூப்பிட்டு உச்சரிக்கிறார். தத்ர ஸ்மராங்கனே, அந்த யுத்தரங்கத்தில், ஸ்வஜனார்த்தி ஹந்த்ரி, பக்தர்களுடைய துக்கத்தை போக்குபவளான அம்பாள், துவம் சிம்மாதிரூடா, சிங்கத்தின் மீது ஏறி, ஆவிராசிஹி ஆவிர்பவிக்கிறா அம்பாள், பிரத்யக்ஷமாக வந்துடுறா சுதர்ஷனனை காப்பாற்றுறதுக்காக. அங்கே அம்பாள் வரா. இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போது இந்த தசகத்தோடைய கடைசி ஸ்லோகம் 12வது ஸ்லோகம். त्वन्नाम गायन् कथयन् गुणांस्ते त्वां पूजयंश्चात्र नयामि कालं स्वप्नेऽपि दृष्टा न मया त्वमम्बे कृपां कुरु त्वं मयि ते नमोऽस्तु. இப்போ வழக்கம் போல் இந்த கடைசி ஸ்லோகத்தில் பட்டத்ரி அம்பாளை பிரார்த்தனை பண்ணுறார், நமக்காக பண்ணுறார். என்ன கேட்குறார்? ஹே அம்பே, துவன்னாம காயன், நான் உன்னுடைய திருநாமங்களை பாடுறேன். தே குணான் கதையன், உன்னுடைய கணங்களை பற்றி கதை சொல்கிறேன். துவம் பூஜையன், நான் உன்னை பூஜை செய்கிறேன். அத்திர காலம் நயாமி, இங்கு நான் காலத்தை இப்படி உங்களுக்கு பூஜை பண்ணிண்டும் உங்களோட கீர்த்தனங்களை பாடிண்டும் கழிக்கிறேன். துவம் ஸ்வப்னே அப்பி, கனவுல கூட, மயான திருஷ்டா, எனக்கு முன்னாடி நீங்கள் வரதில்லையே. மயி துவம் கிருப்பாம் குரு, என் மேலே கருணை வச்சு எனக்கு நீ காட்சி கொடுக்கணுமா. தே நம அஸ்து, நான் உனக்கு நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு பட்டத்திரி அம்பாளை உருகி வேண்டிக்கிறார். நாமும் வேண்டிப்போம், கண்டிப்பாக அம்பாளோட தரிசனத்தை பெறுவோம். அம்மே நாராயணி, தேவி நாராயணி.